Hi students, welcome to Veranda YouTube channel. I am Tilak. So இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் இல்ல ரயில்வே எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் மொத்தத்துல நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்துருங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ண போறத உங்களோட வாழ்க்கையை செட்டில் ஆக போறத பிக்ஸ் பண்ண போறது இந்த வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகேவா, இது நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கான வீடியோ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் அது எஸ்எஸ்சி ஆகட்டும் ரயில்வே ஆகட்டும் இல்லை எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஆனாலும் இருக்கட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும் ஜிஎஸ்லே கேட்க ஒரு ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பாலிட்டி எக்கனாமிக் சயின்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எல்லாராலையும் ஸ்கோர் பண்ணிட முடியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான டஃப்பான ட்விஸ்டா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது இல்லாம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சிலபஸ் எடுக்கும் போதே இது வந்து கடல் மாதிரி பெருசா இருக்கு, இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்கே, இதெல்லாம் எப்படி எங்களால் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை இந்த ஒரு வீடியோல முடிச்சிடலாம். ஓகே ரைட், வீடியோக்குள்ள போயிடலாம். இதே மாதிரி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் குள்ள ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஸோ ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல ஒரு எக்ஸாம் வருது, அதாவது எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு இல்ல 3 மாசத்தோட கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது இப்போதைக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறீங்க தெரியுமா, அது வந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு சரி எப்பவுமே சரி யூஸே ஆகாது. நிறைய எக்ஸாம் எழுதுனவங்க நிறைய எக்ஸாம் எழுதி கிட்டக்க போய் ஃபெயில் ஆனவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் ஒரு மாசத்துல பிஸ்த படிச்சோ இல்ல லாஸ்ட் ஒரு மாசத்துல ரிவிஷன் பண்ணியோ இல்ல லாஸ்ட் ஒரு மாசத்துல இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் படிச்சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல படிக்கிற விஷயமே கிடையாது. எப்படி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண 3 வருஷம் தேவைப்படுதோ, 10th படிக்க 10 வருஷம் தேவைப்படுதோ, 12th படிக்க 2 வருஷம் தேவைப்படுதோ, அந்த மாட்டம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்க்கு ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னாங்கன்னா எஸ் அதுக்கு ஒரு வருஷம் நமக்கு தேவை. ஒரு வருஷம் நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா, அப்போ ஒரு 6 மாசத்துல அல்லது அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க நான் சொல்ற விஷயத்த நாளையில இருந்து இல்ல இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச இப்பல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல படிக்கிறது இல்ல மெட்டீரியலை படிக்கிறது இல்ல இந்த குவிஸை பார்த்து படிக்கிறது அதெல்லாம் எதுவும் வச்சுக்காம, எக்ஸாமை பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் எதுவும் வச்சுக்காம டெய்லி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் படிக்கணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா, நியூஸ் பேப்பர் அதுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்களாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு 20-30 நியூஸ் இருக்கு அப்படின்னா அதுல எந்தெந்த நியூஸ்லாம் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேவா, ஒரு நியூஸை படிக்கும் போதே அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியா வருமா, அதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா அப்படி யோசிச்சு படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்மே எந்தெந்த எக்ஸாம்லாம் ஜிஎஸ் இருக்கோ அந்த ஜிஎஸ்மே ரிலவென்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்கறாங்க. ஓகேவா, ரிலவென்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்கறாங்க. இப்போ ஆர்டிகல் 144 யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் ரீசன்ட் நியூஸ்ல நடந்திருந்தது அப்படின்னா அப்ப ஆர்டிகல் 144 என்னன்றதான் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டியில கேட்கறாங்க. ஓகேவா, எக்கனாமில ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு ரெப்போ ரேட்டையோ இல்ல வேற ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அப்பதான் ரெப்போ ரேட்டை பத்தி கேள்வி கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய ஜிஎஸ்ஏ வித் ரிலவென்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல எதெல்லாம் கேள்வியா வருமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு படிக்கணும், அன்னன்னைக்கான நியூஸ அன்னன்னைக்கு படிக்கணும். ஓகேவா, இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த டேட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பரை எடுங்க, எடுத்து வச்சு படிங்க. முக்கியமா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும். ஓகேவா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல 30 நியூஸ் இருக்கும். ஓகேவா, அதுல ஒரு 10 நியூஸ் தான் முக்கியமானதா இருக்கும். அதுல எக்ஸாம்ல கேட்கப்படுற நியூஸ்னு ஒரு 5-6 தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு அந்த நியூஸை உட்காந்து மொத்தமா எழுதக்கூடாது. அதாவது நியூஸ் பேப்பரை ஃபுல்லா நீங்க படிச்சிடணும். எந்தெந்தெல்லாம் எக்ஸாமாக்கு வருமோ எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதெல்லாம் நீங்க படிச்சிடணும். படிச்சுட்டு அதுல இருந்து உங்களால கொஸ்டின் மேக் பண்ண முடியுது, ஒரு ஒன்லைனர் மேக் பண்ண முடியுதுன்னா அதை மட்டும் எடுத்து எழுதி வைங்க. அப்போ ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுக்கும் போது ஒரு பேஜ் தான் வரும், மேக்ஸிமம் போனா ஒரு பேஜ் தான் வரும். ஓகேவா சார், அப்போ ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டேன் முடிஞ்சிருச்சா அப்படின்னா அப்படி இல்ல. நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 144 பத்தி கேட்டிருந்தாங்கன்னா அதை படிக்கணும். அப்போ அந்த 6 விஷயத்துல ஜிஎஸ்ல உங்களால ஏதாவது ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ண முடியுதான்னு யோசிச்சு அதை உட்காந்து எழுதணும். இப்போ புரியுதா நான் ஏன் 1 வருஷம் டைம் சொன்னேன்னு? இந்த மாதிரி படிச்சாதான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எக்ஸாம் முடிச்சு புலம்பிட்டே இருக்க போறோம்? எப்படி கேட்டாலும் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, சோ இந்த மாதிரி பண்ண போறோம். முக்கியமான நியூஸ் நோட்ஸ் எடுக்க போறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ் சப்ஜெக்டோட எந்த கண்டென்ட் ரெலவென்ட் ஆகுதோ அதை எழுத போறோம். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு பண்ணணும். அது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால இருந்து ஒரு நியூஸ் வருது, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேலிடான நியூஸ். ஓகேவா, மகாராஷ்டிரால இருந்து வந்திருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஸ்டேட்டை எந்த வருஷம் வந்துச்சு? மகாராஷ்டிராவோட இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய சிஎம் யார்? மகாராஷ்டிரால இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர் யார்? மகாராஷ்டிரால என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கு? மகாராஷ்டிரா என்னென்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு? மகாராஷ்டிரா என்னென்ன ரிவர் இருக்கு? மகாராஷ்டிரா என்னென்ன டேம் இருக்கு? மகாராஷ்டிரா முக்கியமான ஏர்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நவம்பர் 15 அப்படிங்கிற டேட்கான நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா நவம்பர் 15ஓட இம்பார்ட்டன்ட் டே என்ன, அதோட தீம் என்ன, இந்த மாதிரி சைட் பை சைட் ஸ்டாட்டிக் ஜிகேவே நீங்க கவர் பண்ணிக்கிட்டே வரணும். நான் சொல்றது கிளியரா புரியுதுங்களா? இன்னைக்கான நியூஸை படிக்கிறீங்கன்னா அந்த நியூஸ் எந்த விஷயத்தோட ரிலவெண்ட் ஆயிருக்கு. இப்ப வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியை பத்தி இருக்கா, அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன, ஓகேவா? ஒரு ஸ்டேட்டை பத்தி நியூஸ் வருதுன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டான்ஸ் என்ன கேட்கறாங்களா அதெல்லாம் எக்ஸாம்ல? அப்ப அதை உட்காந்து தனியா படிக்காம இதன் கூட சேர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்படி நீங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா அது போரும் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். திரும்பி அந்த நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஏன் தெரியுமா நான் இதெல்லாம் நோட்டு போட்டு எழுத சொல்றேன்? இதை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படி அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். ஓகேவா? 1 வீக் முடியும், ஒரு வாரம் முடிஞ்சோன்னா இந்த ப்ராசஸ் 1 வீக் முடிஞ்சோன்னா அது ஒரு வாட்டி இது ரிவைஸ் பண்ணுங்க, முடிஞ்சு அடுத்த வாரம் ரிவைஸ் பண்ணுங்க, அடுத்த வாரம் ரிவைஸ் பண்ணுங்க, அடுத்த வாரம் ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு மாசம் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? 4 வாரம் முடிஞ்சோன்னா ஒரு மாசம் முடிஞ்சிருக்கும். திரும்ப அந்த ஒரு மாசம் ரிவிஷன் பண்ணிடணும். அப்போ படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், கன்சல்டன் ரிவிஷன் பண்ணணும். இதை ஒரு வருஷத்துக்கு பண்ணியே ஆகணும். ஒரு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல வரப்போற எக்ஸாம் எதுவா இருந்தாலும் கண்டிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 20 கேள்வி கேட்கறாங்க, அது எந்த எக்ஸாமா இருக்கட்டும். 20க்கு நான் 18 கேள்வி கரெக்டா போட்டேன், 15 கேள்வி கரெக்டா போட்டேன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? மத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அப்போ இதெல்லாம் யோசிச்சு கரெக்டா பிளானை போட்டு படிங்க. ஒரு நாள் கூட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கிரிஞ்சா பூமர் மாதிரி தான் இருக்கும் இந்த விஷயம் மட்டும். எப்படி டெய்லியும் சாப்பிடுறத மறக்கிறது இல்லையோ, எப்படி டெய்லியும் சாப்பிடுறோமோ, எப்படி டெய்லியும் குளிக்கிறோமோ, அந்த மாதிரி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத ஒரு இதாவே ஆக்கிருங்க. சார் நான் ஊருக்கு போனேன், இல்ல வேலையில எங்கேயாவது வேலைக்கு போறேன், சாப்பிடுறத விடுறோமா? இல்ல அப்ப அந்த வேலையை கரெக்டா தானே பாக்குறோம். அந்த மாதிரி இந்த வேலையை நீங்க பார்த்தே ஆகணும். ஓகேவா? ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்கிப் பண்றீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அப்ப இன்னைக்கே சேர்த்து நாளைக்கு 2 நாளா படிக்கலாமான்ட்டு முடியாது. அப்போ ஒரு கட்டத்துல 5 நாள் மிச்சமாயிரும், அடுத்து பண்ணவே முடியாம போயிடும், பிளான் டிராப் ஆயிரும். ஒவ்வொரு நாளும் இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு இதா இருக்கும். ஓகேவா? இப்போ வீக்லி ரிவிஷன் பண்ணுங்க, மாசம் ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு சில ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வருது. ஒரு எக்ஸாம் இன்னும் ஒரு மாசத்துல இருக்கு அப்படின்னா அப்ப உங்களோட மொத்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிருங்க. சார் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா எடுத்து ரிவிஷன் பண்ணா எப்படி சார் ஞாபகம் இருக்குன்னா, உங்கள்ட்ட அங்க நிக்க வச்சு யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல, 4 ஆப்ஷனை கொடுத்து அதுல எது கரெக்ட்னு தான் கேட்க போறாங்க. அப்ப இந்த மாதிரி படிச்சு வச்சீங்கன்னா உங்களால அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண முடியும். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சோண்ட படிச்சுட்டு போறப்ப என்னால கேள்வி அடிக்க முடியும்னு உங்களுக்கு கான்பிடன்ட் இருந்தா இது மேல கான்பிடன்ட் வைங்க. அது முடியும் நம்புறீங்களா? இப்ப இது முடியும். ஓகே, அதனால கரண்ட் அஃபேர்ஸ் ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. இனிமேட்டுக்கு நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். ப்ராப்பரா நோட்ஸ் எடுங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அதை இம்பார்ட்டன்ட் நோட்ஸா நீங்களே மாத்துங்க, அதை ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, கன்சர்ன்டா சைட் பை சைட் ஸ்ட்ராட்டஜிக்கு படிச்சுட்டே இருக்கணும். சைட் பை சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ஐயும் படிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஜிஎஸ்ல உங்களுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆனா ஃபாலோ பண்றது 10 பேரோ 100 பேரோ அடுத்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா உங்களால அரசு வேலைக்கு போக முடியும். ஓகேவா? அரசு வேலைக்கு போகணும்னு உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.